ஆதிபராசக்தி அருள்தரும் மீனாட்சி ஆதிபராசக்தி அருள்தரும் மீனாட்சி ஆதிபராசக்தி அருள்தரும் மீனாட்சி காஞ்சியில் காமாட்சி காஞ்சியில் காமாட்சி காஞ்சியில் காமாட்சி கனவுடனே மடமகிழ்ந்து வெள்ளம் மருளானே கலைகளித்தா எனகமாடும் தமிழே என் உயிரானே செல்வமே மருளானே கலைகளித்தா நாடகம் தனி கொடுத்தாய் பாடி மகிழ்ந்திலே என்னை படைத்தாய் நாடகம் தனி கொடுத்தாய் இசை பாடி மகிழ்ந்திலே என்னை படைத்தாய் இசை நாடகம் தனி கொடுத்தாய் இசை பாடி மகிழ்ந்திலே என்னை படைத்தாய் அனுதினம் உன்னை பாட அருகுண தாயம்மா அனுதினம் உன்னை பாட அருகுண தாயம்மா அன்புமகளே என்னை அன்புமகளே என்னை ஆட்சி செய்வாய் மருகானே கலைகிரித்தார் நகமாடும் தமிழே என் உயிரானே செல்வமே மருகானே கலையனே அருள்யானே கலையனித்தார் அருள்யானே கலைகளைத்தான் கலைவனருள்யானே கலையனித்தார் அருள்யானே கலைகளைத்தான் உனது மனது மகிழே கலைவனருள்யானே கலையனித்தார் உனது மனது மகிழே கலைவனருள்யானே கலைகளைத்தான் எத்திக்கும் தித்திக்கும் முன்புகடத்திக்கும் முத்திக்கும் எத்திக்கும் தித்திக்கும் முன்புகடத்திக்கும் முத்திக்கும் முதலவன் யானே கலையனித்தா ஓவிய கிளை காவையே கிளை இன்னும் பொங்கி வரவாடும் ஓவிய கிளை காவையே கிளை இன்னும் பொங்கி வரவாடும் காவலர் போன்ற காவலர் நீ சென்று கணித்த மகிழ்ந்த விளங்கு சென்று கணித்த மகிழ்ந்து விழுதருள்யானே கலைகளைத்தான் அருள்யானே அருள்யானே கலையனிதா அருள்யானே கலையனிதா நன்றி நன்றி. அன்றொரு முகம் தோன்றி ஆறு முகம் தோன்றும்.
நெஞ்சத்தில் வருகார் நினைக்கின் இருகாலும் தோன்றும் வெஞ்ச மலரில் அஞ்சல் என வேல் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசர் மகனே ஒரு கைமுகன் தம்பியே என்னுடைய நடைக்க நம்பியே எப்பொழுதும் கை தொழுவேன் நான் முருகா முத்து குமரா உன்னையே நம்பியிருக்கும் இந்த வள்ளிக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் நீதானே அருள் புரிய வேண்டும் வேலை வணங்குவதுதான் எமக்கு வேலை அந்த செவ்வேளை எவ்வேளையும் வணங்க வேண்டும் எந்த வேலையும் இந்த கந்த வேலையே நினைக்க வேண்டும் ஏன் கந்த வேலை நினைக்கணும் அப்பதான் நம்ம வந்த வேலை சரியா நடக்கும் நம்ம சொந்த வேலை நல்லா நடக்கும்ன்றீங்க ஏன் ஆத்தா ஆமா அம்பாளை வணங்கினா நமக்கு அது கிடைக்காதா கிடைக்கும் ஏன் அவர் உருவாக காரணமாக இருந்தார் ஈசன் அவரை வணங்கினா கிடைக்காதா கிடைக்கும்ல ஏங்க கந்த வேலை மறக்கக்கூடாது அப்பதான் நம்ம வந்த வேலை சரியா நடக்கும் ஏன்னா இந்த கலியுகத்துக்கு தலைவர் யாருன்னா கலியுக வர்றதுன்னு கந்த பெருமான் இப்போ ஒன்றுன்னு ஒரு எண்ணம் எழுதிக்கங்க சரி அடுத்து ஒரு பூஜ்ஜியம் ஒன்று போட்டுக்குங்க சரி பூஜ்ஜியம் எதுக்காக போடுறீங்கன்னா ஒரு வீடு கட்டியிருக்கீங்க சரி அதுக்கு ஒரு பூஜ்ஜியம் ஒரு 50 பவுன் நகை எடுத்து வச்சிருக்கீங்க சரி அதுக்கு ஒரு பூஜ்ஜியம் ஒரு வண்டி வாங்கியிருக்கீங்க அதுக்கு ஒரு பூஜ்ஜியம் ஆமா இப்படி நீங்க என்னென்ன வாங்கியிருக்கீங்க வச்சிருக்கீங்களோ ஒரு 10 ஏக்கர் நிலம் அதுக்கு ஒரு பூஜ்ஜியம் அப்படி ஒன்றுனா நீங்க என்னென்னலாம் வாங்கி வச்சிருக்கீங்களோ அது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு பூஜ்ஜியமாக போட்டுக்கிட்டே வாங்க கடைசியில் இந்த ஒரு 5 பூஜ்ஜியம் சேர்ந்தா எத்தனை ஒரு 5 பூஜ்ஜியம் சேர்த்தாவா எவ்வளவுப்பா 1 10 100 1000 10,000 லட்சம் அப்படி சொன்னத வரும் முதல்ல 1 ஆமா 1 10 100 1000 10,000 லட்சம் அப்படி ஒரு கணக்குக்கு வச்சுக்கிடுங்களே இப்போ அந்த ஒன்று இருக்கு அந்த ஒன்று எடுத்துருங்க சரி முதல்ல 1 லட்சமா இருந்ததா ஆமா இப்போ அந்த 1 எடுத்துட்டோம்னா அதுல ஏதாவது இருக்கா வெறும் ஒண்ணும் இல்ல வெறும் பூஜ்ஜியம் தான் இருக்கு பூஜ்ஜியத்துக்கு மதிப்பு இல்ல அப்படின்னா இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் ஒண்ணு இருந்தா தான் மதிப்பு நம்ம ஒரு ஆள் இருக்கிற வரைக்கும் இந்த பூஜ்ஜியத்துக்கெல்லாம் மதிப்பு நம்ம ஒரு ஆள் இல்லைன்னு வச்சுக்கோங்க இந்த பூஜ்ஜியத்துக்கெல்லாம் எந்த மதிப்பும் இல்லை என்பதை உணர்ந்து கொள்ள செய்பவர் யாருன்னா அவர்தான் கந்தவேலு எங்க பழனியில போய் பாருங்க ஆண்டி அணிக்கிறார் ஏன் எதனால வேண்டிய வரங்களெல்லாம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்றாங்க வேண்டிய வரத்தெல்லாம் கொடுக்குறாரு தான் ஆனால் அது எதை கொடுக்கிறார் என்ற ஞானம் எதிலிருந்து பிறக்குதுன்னா அந்த ஞான பண்டிதனை வணங்கினால் இது நமக்கு இதெல்லாம் புரியும் இந்த விஷயம்லாம் நமக்கு புரியும் புரியுதுங்களா அதனால முதல்ல அந்த முருகப்பெருமான வேண்டிடுவோம்ன்றீங்களா அந்த வேலாயுதத்தை வணங்குவோம் முத்தமிழில் பாட வந்தேன் முருகனையே வணங்கி நின்றேன் தித்திக்கும் குமரன் பெயரில் தெய்வீக அழகை கண்டேன் முத்தமிழில் பாட வந்தேன் முருகனையே வணங்கி நின்றேன் தித்திக்கும் குமரன் பெயரில் தெய்வீக அழகை கண்டேன் முத்தமிழில் பாட வந்தேன் நின்றால்
முத்தமிழ் பாட வந்தேன் முருகனையே வணங்கி நின்று தித்திக்கும் குமரன் பெயரில் செய்திகளே கண்டு முத்தமிழில் பாட வந்தே முருகனையே வணங்கி நின்று எல்லாம் அவன் செயல் அவனின்றி ஒரு அணுவும் அசைவதில்லை. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்ற 5 வகையான நிலங்களிலே நான் இருப்பது குறிஞ்சி நிலம். என் நாடு தொண்டை நாடுன்னு சொல்லக்கூடிய மலைநாடு. இச்சித்தூரி ஆண்டு வருகின்ற வேட்டுவருக்குள்ள தலைவனான நம்பிராஜனின் மகள் நான். எங்கள் நாட்டுக்குள்ள விளக்கப்படி ஆண்கள் உழுது பயிரிடுவதும் பருவமடைந்த பெண்கள் திணைக்காவல் செய்வதும் குல வழக்கம். ஆகவே காவலுக்கு போக சொல்ல வேண்டும் என்ற விஷயத்தை என் தந்தை நம்பிராஜன் ஏனோ தெரியவில்லை, ரகசியமான முறையில் விஷயங்களை விவரித்துவிட்டு சென்று விட்டார். ஓஹோ, ரகசியம்னா என்னங்க? யாருக்கும் தெரியாம சொல்றது. நீங்க எல்லாம் சொல்லிக்கிறீங்களே மாப்பிள்ள, இந்த விஷயம் வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது, நம்ம 2 பேத்துக்குள்ள மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்களே. ரகசியம்னா ஒருத்தருக்குள்ள மட்டும் இருந்தாதே அது ரகசியம். உங்ககிட்டயே அதை வச்சுக்க முடியாம தான் மாப்பிள்ள இதை வந்து யார்ட்டையும் சொல்லிடாதே அப்படின்னு சொல்றீங்க. அப்ப அது எப்படி ரகசியமாகும்? உங்களாலேயே அந்த ரகசியத்தை வச்சுக்க முடியாம அவர்கிட்ட சொல்றீங்க, அவர் மட்டும் அந்த ரகசியத்தை எப்படி பாதுகாத்து வச்சிருப்பாரு? 2 பேருமே பார்த்த ஒரு விஷயத்தை வந்து 2 சொல்லக்கூடாதுன்னு சொல்றோம், அவ்வளவுதான். நம்ம 2 பேர்த்த தவிர என்ன 2 பேர் தானே பாக்குறாங்க அந்த விஷயத்தை. நீங்க அந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன நினைச்சிருப்பீங்க? இந்த ரகசியம் வெளியில தெரியாம இருக்கணும் அப்படின்னு தானே நீங்க நினைச்சிருப்பீங்க. ஆமா. ஆனா அந்த ரகசியத்தை உங்களால மனசுக்குள்ள வச்சுக்க முடியல, அதனாலதான் மாப்பிள்ள அப்படின்னு. புரியுதா? புரியுது 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 அப்படின்னு அப்படி சொல்றீங்க. அப்ப அதுல நான் ரொம்ப நல்ல பிள்ளை. எங்க அப்பா ரகசியமா தான் சொன்னாரு. நான் என்ன உங்களை மாதிரி ஒருத்தர்கிட்ட போய் சொல்லிக்கிட்டா இருக்கேன்? நான்லாம் அப்படி கிடையாதுப்பா. யார்கிட்டையும் சொல்லிடாதப்பா அந்த விஷயத்த அப்படின்லாம் யார்ட்டையும் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். நான்லாம் அப்படி ஊரை கூட்டி வச்சு மைக்கு போட்டு தான் சொல்லுவேன். அதனால ஏன் ரகசியம் அப்படி? அது ஒரு ஒர்க்கர் இருக்கட்டும். எப்பவுமே அம்மா அப்பாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அற்புதமான பாடல்களை பாடிய ஜெயரமேஷ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. உடனே எல்லாரும் அம்மா அப்பான்னு சொன்ன உடனே கை தட்டுறாங்க. நான் கேட்கிறேன், நம்ம அம்மா அப்பாவும் கல்யாணம் பண்ணாங்கல்ல, இல்லறம் அப்படின்ற ஒரு ஈடுபாட்டுக்குள்ள உள்ள நுழைந்துட்டாங்கல்ல, அப்ப அவங்க சந்தோஷமா இருக்கும் பொழுது எனக்கு வந்து ஜெயரமேஷ் தான் மகனா பிறக்கணும் அப்படின்னு நினைச்சு அவங்க சந்தோஷமா இருந்தாங்களா? இல்ல 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 திலகவதி தான் மகனா பிறக்கணும் அப்படின்னு நம்ம அப்பா அம்மா அவங்க சந்தோஷமா இருந்தாங்களா? இல்ல இல்ல. ஏதோ அவங்களுக்கு ஒரு சுகம் கிடைச்சிச்சு, அதுல வந்து நம்ம பிறந்தான் தானே உண்மை. இவ்வளவுதான் பிரச்சனை. இதுல நீங்க வந்து அம்மாவுக்கு பெருமை இருக்கு, அப்பாவுக்கு உயர்வு இருக்கு அப்படின்னா கடமை. பிள்ளைகளை நீங்க சந்தோஷமா இருந்தீங்க, நாங்க பிறந்துட்டோம். அப்போ எங்களை காப்பாற்ற வேண்டியது யாருடைய கடமை? உங்களுடைய கடமை. அப்புறம் என்ன அப்பாவுக்கு அம்மாவுக்கு என்ன பெருமை புகழ்? கடமையை செய்றீங்க, அவ்வளவுதானே. அப்ப ஏங்க அப்பா அம்மாவுக்கு பெருமைன்னு சொல்றாங்க? என்னங்க காரணம் அப்படின்னு யோசிக்கணும். எனக்கு இப்படி அததான் வள்ளுவர் சொல்றாரு, 2 சிந்தனை இருக்கணுமா, நேர்மறை சிந்தனை, எதிர்மறை சிந்தனை. அம்மா அப்பாவுக்கு பெருமை இருக்குன்னு சொல்றாங்களே, அது ஏன் பெருமையா இருக்கு? பெருமை அப்படின்னு சொன்னா தாய கோவில் அப்படின்னாங்க. ஏன் தாய்க்கு எப்படி கோவிலுக்குள்ள கருவறை இருக்கோ அது மாதிரி தாய்க்குள்ள மட்டும்தான் கருவறை இருக்கு, வேற எதுக்குள்ளேயும் கருவறை இல்லை. அதனால தான் தாயை கோவில்னு சொன்னாங்க. தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படி சொன்னாங்க. அப்பா சொல்ற வார்த்தை பூரமே நமக்கு நீங்க சொல்லி பாருங்களேன் குழந்தைங்களுக்கு, நான்லாம் அப்பெல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டேன்ப்பா அப்படின்னு மட்டும் ஒரு வார்த்தை மட்டும் ஆரம்பிங்க, அந்த பிள்ளைய ஆரம்பிச்சிருங்க. எப்படி? கையெடுத்து கும்பிடுறேன், இந்த அறிவுரை சொல்ற மட்டும் விட்டுருங்க. அறுக்கிற மாதிரி இருக்கு, காலில் கூட விழுகிறேன்,
அந்த சூழ்நிலையில இப்ப குழந்தைங்க இருக்கு. ஆனால் இப்ப இருக்க குழந்தைங்க அவங்க அப்பா அம்மா ஆவாங்கல்ல, அப்பதான் நினைச்சு பார்ப்பாங்களா, எங்க அப்பா அப்பெல்லாம் அறிவுரை சொல்லுவாரு, நான் அதை அறுவையா நினைச்சேன், ஆனா அவர் சொன்ன வார்த்தையெல்லாம் எவ்வளவு மந்திரங்கள் என்பதை இப்போ நான் அப்பாவாகும் பொழுதுதான் தெரியுது என்பதை எப்ப உணர முடியும்? அவரவர் அப்பாவாகும் பொழுதுதான் அப்பா சொன்ன வார்த்தை அது எவ்வளவு பெரிய திருமந்திரம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அந்த 2 காரணத்துக்காக அவங்க 2 பேர்த்துக்கும் நாம பெருமை கொடுக்கணும், மதிப்பு கொடுக்கணும். இதுதான் என்னுடைய குற்று கணக்கு. நன்றி நன்றி. அதனால அவங்கள முதல்ல வணங்குவோம். தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, 1000 ஒருவில் பெருமைகள் இல்லை, 1000 அன்னை தந்தையே அன்பில் இல்லை, தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. நன்றி நன்றி. கந்தன், கடம்பன், கார்த்திகேயன், கதிர்வேலன், சண்முகன், ஷடாச்சரன், ஆறுமுகன், சரவணபவன், சுப்பிரமணியன், செந்தில் குமரன், வடிவேலன், குழகன், குகுன், குக்குடகதாரி, மங்கை ஏரி, இப்படி பல பல பெயர்களை பெற்றவர் மட்டுமல்ல, பல பல பெயர் பெற்றவர் அவர். அப்படிப்பட்டவரை நான் விரும்புறேன். ஆமா. ஏன் விரும்புற? எதனால சொல்லுங்க. ஆமான்னு சொல்லுங்க. நியாயம் இருக்குங்க. உலகத்துக்கே தெரியும் நான் அவரை விரும்புறது. ஆமா. என்னமோ என் ராசி அப்படி. ஒரு சில பேர் விரும்புறாங்க, வெளியிலேயே தெரிய மாட்டேன்றது. நான் மட்டும் விரும்புறது ஊர் உலகத்துக்கே தெரிஞ்சிருது. சின்ன பையனை கூப்பிட்டு கேளுங்க, இந்த வள்ளியம்மா யாரை விரும்புதுன்னு, அந்த முருகனை தான் உலகத்துக்கே தெரிஞ்சிரும்ல. சின்ன குட்டி பையன் சொல்லும் பொழுது இவ்வளவு பெரிய கெட்டி பையன் சொல்லக்கூடாதா? அதெல்லாம் உண்மைதான். டெய்லி போறோம்ல, நம்மளுக்கு தெரியாம அப்புறம் ஆமா தானே போடுறாப்புல இருக்கு. நான் விரும்பி என்னங்க பண்ண, அவர் என்னை விரும்பணும்ல. ஏன்னா இந்த உலவாயை மூடினாலும் ஊர் வாயை மூட முடியாது. யாராவது ஒருத்தர் ஏதாவது சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆமா. ஆனா அதுல ஒரு விஷயம், ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த சொல்றவங்களும் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை காதுல வாங்குறவங்களும் வாழ்க்கையில வெற்றி பெற்றதாக சரித்திரம் அல்ல. அப்பா புறம் பேசுறவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க, அதை நம்ம காதில் வாங்கினோம்னா நம்ம எந்த வழியில் செல்லணுமோ அந்த வழியில் செல்ல முடியாது. அதனால் புறம் பேசுபவர்களையும் அதை காதில் வாங்கி கொள்பவர்களும் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. அப்போ இதுலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன், ஊர் உலகமே பேசட்டுமே. ஏற்கனவே முருகனுக்கு திருமணம் ஆயிடுச்சு, தெய்வயானைன்னு ஒரு மனைவி இருக்காங்க.
இந்த அம்மா வந்து கல்யாணம் ஆகாத ஒரு ஆளை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு போக வேண்டியதானே, அதை விட்டுட்டு அடுத்தவங்க புருஷனை போய் விரும்புது அப்படின்னு யாராவது ஒருத்தர் என்னைய பார்த்து கேட்க சொல்லுங்க பார்ப்போம். நீங்க எல்லாம் விரும்புனீங்கன்னா கேட்பாங்க. ஆமா, நான் விரும்பினா கேட்க மாட்டாங்க. கேட்க மாட்டாங்கல்ல, என்ன காரணம்? அப்படி ஒருவேளை கேட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, திருப்பி நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பேன். என்ன கேட்பீங்க? அப்ப ஏன் இந்த நாடகத்தை வச்சு ஏம்பேன்? அதனாலதான் அவங்க பேசாம இருக்காங்க. அப்ப அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு ரெண்டாம் தாரம் கல்யாணம் பண்றதுல ஒரு முக்கியத்துவம் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. முதல்ல அவர் எப்படி விரும்புறேன்ற சொல்றேன், அப்புறம் அதுல என்ன விஷயம் இருக்குன்றது அப்புறம் பேசுவோம். அதை மட்டும் சொல்லுங்களா கண்ணனுக்கு, ஏன்னா பேரு கண்ணன்ல. அதனால என்னை விட்டு ஓடி போக முடியுமா, இனி முடியுமா? என் உள்ளம் காணும் கனவு என்ன தெரியுமா, தெரியுமா? என்னை விட்டு ஓடி போக முடியுமா, இனி முடியுமா? என் உள்ளம் காணும் கனவு என்ன தெரியுமா, தெரியுமா? கண்ணுக்குள்ளே புகுந்து கதைகள் சொன்ன பெண்ணே, எண்ணத்திலே நிறுத்துவது இடம் பிடித்த பின்னே. கண்ணுக்குள்ளே புகுந்து கதைகள் சொன்ன பெண்ணே, எண்ணத்திலே நிறுத்துவது இடம் பிடித்த பின்னே. எந்த நன்மை தந்தை சம்மதித்த பின்னே, எந்த நன்மை தந்தை சம்மதித்த பின்னே. அன்பின் தன்மை அறிந்து கொண்ட பின்னே. என்னை விட்டு ஓடி போக முடியுமா, முடியுமா? ஒருவர் அல்ல ஒருவர் என தெரியுமா, தெரியுமா? அன்ன போல நடி நடந்து வந்து நான் அருக மருந்து நாணத்தோடு புரியும் போது என்னை விட்டு ஓடி போக முடியுமா, இனி முடியுமா? நம் இருவரில் ஒருவர் என தெரியுமா, தெரியுமா? ஆடி முழுதும் நடைய நடைய மழை எடுக்கிறது, ஆசை வெள்ள வழிய வழிய அலை எடுக்கிறது. நீல வெளிய மயங்கி மயங்கி கதை வலிக்கிறது, நினைவு வந்து மனது என்று குரல் கொடுக்கிறது. ஆடி முழுதும் நடைய நடைய மழை எடுக்கிறது, ஆசை வெள்ள வழிய வழிய அலை எடுக்கிறது. நீல வெளிய மயங்கி மயங்கி கதை வலிக்கிறது, நினைவு வந்து மனது என்று குரல் கொடுக்கிறது. இப்போ நன்றி நன்றிங்க. அதாவது ரெண்டாம் தாரம் கல்யாணம் பண்றதுல அப்படி என்னங்க விஷயம் இருக்கு? ரெண்டாம் தாரம் திருமணம் முடிக்கணும், ஆனா மனிதர்கள் அல்ல தெய்வங்கள் திருமணம் முடிக்கலாம். ஏன் அப்படின்னா ஆண்டவன் நம்மளை படைச்சு அனுப்பும் பொழுது சில குணங்களை கூடவே நம்ம அனுப்பிச்சு விட்டுட்டான் நம்ம கூட. அது என்னென்ன குணம் தெரியுமா? என்னென்ன? ரோகம், மோகம், காமம், குரோதம், மதம், மாச்சரியம். இப்போ சாதாரணமாக நீங்கள் இருக்கும் பொழுது முகம் அழகாக தான் இருக்கும். ஆமாம். திடீர்னு கோபம் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் முகம்? முரட்டுத்தனமாக மாறும்ல. இப்போ கோபப்படும் பொழுது முகம் மாற்றம். நல்லா தான் இருப்பீங்க. ஆமா. திடீர்னு ஒரு காமம்னு ஒன்று வந்துருச்சு வச்சுங்க, இப்படியா இருக்கும் முகம்? அது வேற மாதிரி மாறி. ஒரு சில பேருக்கு கொடூரமாக கூட மாறும். முகத்தை பொறுத்து இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இந்த மாதிரியான
குணங்களை கடவுள் நம்ம வரும்பொழுதே கூடவே நமக்கு அனுப்பிச்சு வச்சுட்டாரு. அதில் இந்த மாதிரி குணங்கள்லாம் உள்ள மாப்பிள்ளையெல்லாம் எனக்கு வேண்டாம். தெய்வங்களை 2 இல்லை 2000 கல்யாணம் பண்ணாலும் இந்த மாதிரி குணங்கள்லாம் அவர்களுக்கு கிடையாது. அதனால தான் நீங்கள் திடீர்னு கோபப்படுவீங்க, திடீர்னு குரோதமாகுவீங்க, திடீர்னு மதம் பிடிக்கிற யானை மாதிரியான குணம் படிப்பீங்க. இதெல்லாம் இல்லாத ஒருத்தர்வே இந்த பூலோகத்தை தேடி பார்த்தா இல்லை. அதெல்லாம் முருகப்பெருமான நான் 2ஆம் தரமாக தாராளமாக கல்யாணம் பண்ணலாம். ஆனால் 2ஆம் தாரமாக கல்யாணம் பண்ணுற பெரிய விஷயம் இல்லை. அப்புறம் முதல் தரத்தில் யார் இருக்கிறது தான் முக்கியம். அந்த இடத்த மட்டும் விட்டுற மாட்டேன், விடக்கூடாது. அதனால முருகனை நான் எப்படி திரும்ப விரும்புகிறேன். உனக்கு ஒரு தோல காத்துல ஆடுது, கந்தனை தேடுது. அற்புதமாக இருக்கு ஒலிபெருக்கி. தம்பி உட்கார்ந்துருந்தா அந்த முகத்தை பார்த்த உடனே இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் அப்படின்னு. நீண்ட ஆயுள் நிறைய செல்வத்தோடு வாழணுங்க தம்பி. பொருட்களை வச்சிருக்கிற பெரிய விஷயம் இல்லை. இந்த பகுதிகளுக்கு நான் நாடகத்துக்கு வரணும்னு நினைக்கிறதே முதல் காரணம் ஒலிபெருக்கி தான் காரணம். ஆமாம், ஒரு சில இடங்களில் எவ்வளோ சிரமப்படுறோம் அப்படிங்கிறது தெரியுது. அவங்களுக்கு தெரியலையா? தெரியல, என்ன அது எனக்கு தெரியல. இல்லை, நல்லா இருக்கு, அருமையாக இருக்கு. இங்கே இந்த பக்கம் எடுத்துட்டாலே எல்லா இடத்துலையும் அடுக்கி வச்சிருப்பாங்க. ஒரு சின்ன பொருளே வச்சிருக்காரு, மிச்சர் போர்டு பார்த்தீங்களா? சில இடத்துல பெருசாக வச்சு. அதுலேருந்து என்ன தெரியுது? எது ஏன் சொல்கிறேன்னா, மூர்த்தி பெருசாக இருந்தாலும் கீர்த்தி, மூர்த்தி சிறிதாக இருந்தாலும் கீர்த்தி பெருசுப்பாங்க. அது சின்ன பையனாக இருந்தாலும் அதை எப்படி அதை பயன்படுத்துறது அப்படிங்கிற விதம் தெரிஞ்சிருக்கு. இந்த ஒலிபெருக்கிக்காகவே முதல்ல இந்த பகுதிகளுக்கு நான் நாடகத்துக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்படுவேன், மனதளவில் ஆத்தாமலை சத்தியமாக. அதன் பிறகு இந்த ரசிகர்கள் எப்படின்னா இந்த கௌரவமாக ரசிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. அந்த மாதிரி கௌரவமாக ரசிக்கக்கூடிய பகுதி நம்ம பகுதி. அதனால் இந்த பகுதிக்கு வரணுன்ற எனக்கு ஒரு ஆசை. இதெல்லாம் ஆரவாரம் பண்ணிக்கிட்டு எப்படிலாம் அதெல்லாம் இல்லாமல் எப்படி எதை ரசிக்கணும் அப்படின்னு இந்த கவனம் முதல்ல தேவை. பள்ளிக்கூடத்தில் கூட வாத்தியார் சொல்வார், ஏப்பா எல்லாரும் கவனிங்க அப்படிம்பாரு. எல்லாரும் நான் சொல்கிறத கேளுங்க நான் சொல்லுவார். கவனிக்கிறது, கேட்கறது வேற, கவனிக்கிறது வேற. ஒரு சில இடங்களில் கேட்பாங்க, நம்ம பகுதிகளில் கவனிப்பாங்க. அதனால் அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வாய்ப்பினை அளித்த கிராமத்தார்களுக்கு முதல்ல என்னுடைய அன்பு. அவர் எனக்கு விரும்புகிறவரோட பேராக இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் கூச்ச சுபாவமாக இருக்குது பேரை சொல்ல. சும்மா சொல்லுங்க. அந்த வேலாயுதம் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. எனக்கு அவர் எனக்கு குழந்தைனார் தான் வேணும். உனக்கு ஒரு தோல காத்துல ஆடுது, கந்தனை தேடுது. வாழையில வாழ வாசலில் ஆடுது, வேலைய கூறுது. உனக்கு ஒரு தோல காத்துல ஆடுது, கந்தனை தேடுது. வாழையில வாழ வாசலில் ஆடுது, வேலைய கூறுது. கதகதைய காரணமா, கல்யாண தோரணமா காத்தாடுது. ஒரு தோல காத்துல ஆடுது, கந்தனை தேடுது. வாழையில வாழ வாசலில் ஆடுது, வேலைய கூறுது. சம்பளத்தை பூசாம சம்பந்தத்தை பேசாம எழுதி என்ன காத்து புது பூசாம இதுவா பொதுவா இலக்கியமானே இயற்கை எழுதும் இலக்கணமோ ஏகமொரு ஈரச்சல ஆழத்தில தாய போல தூமலை சாரல் போல அதிசயம் நடக்குது. ஒரு தோல காத்துல ஆடுது, கந்தனை தேடுது. அழகிய வாழ வாசலில் ஆடுது, வேலையை கூறுது. அழகியும் பூத்தாச்சு
காத்திருந்து பார்த்தாச்சு உலகம் முழுதும் பருவத்து கோலம் மனது முழுதும் கனவுமையோ பொண்ணை விட சின்ன பொண்ணு வேறு மக்கள் கண்ணி பொண்ணு பூவரச பூவம் போல சிரிச்சா புது புது விதத்துல குறுத்தோட காத்துல ஆடு கண்டனத்தோடு அழகிய வாழ வாசல் நாடு வேலையை கூறுது கதகதைய காரணமா கல்யாண தோரணமா மாத்தாடுது குறுத்தோட காத்துல ஆடு கண்டனத்தோடு அழகிய வாழ வாசல் நாடு வேலையை கூறுது. நன்றி நன்றி நன்றி. மேலும் அந்த முருகப்பெருமானை நான் விரும்புறேன். சரி, அவர் மனசுக்குள்ள இவ்வளோ ஆசை, அவ்வளோ ஆசை வச்சிருக்கீங்க ஒரு மேல. ஆமா ஆமா, பயப்படுறாரு என்னை பார்த்து. அப்படியா? பக்கத்துல போட நிலைமை என்னவோ தெரியல, இவ்வளோ வெறித்தனமா இருக்காரு, பயப்படுறாரு அப்படின்னு அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். ஏன்னா கனவுல வர்றாரு. சரி, ஒவ்வொரு ஆலயங்களுக்கு போகும் பொழுது சிலையாக இருந்து தரிசனம் கொடுக்கிறாரு. இது எல்லாம் செய்யறவர் நேரடியா வர பயப்படுறாரு. நேரடியா வர பயப்படுறாரா? பயப்படுறாரு. என்ன காரணம்? உங்க மேல பயப்படுற காரணம் என்ன? எப்பவுமே பெண்களுக்கு ஆண்கள் பயந்துதான் ஆகணும். உண்மைதான், அதெல்லாம் உண்மைதான். சகோதரி மணிமேகலை ரொம்ப அழகா அன்னைக்கு பேசினாங்க, அதை கவனிச்சிட்டு இருந்தேன். பெண்களுக்கெல்லாம் இவ்வளோ பெயர் இருக்கே, புதுமையாக இருந்தது எனக்கு. பெண்களுக்கெல்லாம் இவ்வளோ பெயர் இருக்கே, ஆண்களுக்கெல்லாம் இப்படி பெயர் இல்லையே அப்படின்னு சொல்லி அதுக்கு முதல்ல சகோதரி அவர்களுக்கு நன்றி. ஏன்னா வித்தியாசமாக பேசணும். ஏதாவது சம்பளம் கொடுத்தா சரி, பணம் கிடைச்சா சரி, 2 ஆட்டம் ஆடினா சரி, அதனால் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள். நாடகம் என்றாலே நாடு கூட்டலகம் அப்படின்னா உள்ள விஷயங்களை சொல்லணும், அதுக்கு தான் காசு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவங்களுக்கு தெரிஞ்சால் தானே செய்வாங்க, இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? அதனால் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் கூட ஏன் ஆண்கள் எல்லாம் பெண்களுக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ பெண்கள், இப்போ பராசக்தி இருக்காளே காளி, நம்ம கிராமத்து தெய்வத்து பேர் வந்து தம்பி சொன்னானே, குடிவாழ வந்த அம்மன், குடிவாழ வந்த அம்மன். இப்போ அம்மன் மாறி அம்மனாக இருக்கிறதும் காளியாக மாறுறதும் எல்லாம் அவதாரம் தானே, அவளுடைய அவதாரம் தானே. யாருக்கிட்ட இருக்கு? ஆத்தா மாரியம்மனாக இருக்கிறதும் காளியானதும் காரணம் யார்? சிவன் தானே. அப்போ ஏன் பல சிவன்கள் நாங்கள் மாரியம்மனாக இருக்கிறதுக்கும் காளியாக மாறுறதுக்கும் காரணம் யார்? ஆண்கள் தான். ஆமாம், யோசிக்கிற மாதிரி தான் பேசுவேன் நான் எப்போவே. அன்பாக இருந்தால் மாறி அம்மனாக இருப்போம், அம்மனாக. அன்பு ஒன்று இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் காளியாட்டம் தான். அப்போ யார் கையில் இருக்குது? இது ஒரு சில சிவன்களுக்கு புரிகிறது இல்லை. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மேலும் அவர் நேரடியாக வந்துட்டார்னா ஒரு கற்பனை பண்ணி வச்சிருக்கேன், இப்படித்தான் அப்படின்னு. அந்த கற்பனை எப்படிப்பட்ட கற்பனை தெரியுமா? சொல்லிருங்க. ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து கேட்கும் பொழுது ஒரு மாதிரியா இருக்குமே. ஆமா, ஒரு மாதிரியா இருக்கு. ஓடும் போலே ஆடலாம் பாடலாம், ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடும் போலே ஆடலாம் பாடலாம், ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு, ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு பாடலோடு பாடலாம் பாடலாம், ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு பாடலோடு ஆடலாம்
பூவை போல் பார்த்த பார்வைகளா சொட்டு தேனை போல் சொல்லும் வார்த்தைகள் பட்டு பூவை போல் பார்க்கும் பார்வைகள் சொர்க்கம் தேடி செல்லட்டும் ஆசை எண்ணங்கள் சொர்க்கம் தேடி செல்லட்டும் ஆசை எண்ணங்கள் எல்லாம் பொங்கட்டும் காதல் வெள்ளங்கள் ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து கோடம் போலே ஆடலாம் பாடலாம் சொல்லி பாருங்கள் பாடுங்கள் இன்னும் என்னென்ன இந்த மன்னன் லீலைகளா சொல்லித் தாருங்கள் பள்ளி பாடங்கள் இன்னும் என்னென்ன மன்னர் லீலைகள் அந்த பாவை அங்கங்கள் உங்கள் சொந்தங்கள் அந்த பாவை அங்கங்கள் உங்கள் சொந்தங்கள் பூர்ணத்தை மேல் ஏந்திக் கொள்ளுங்கள் ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு பாடலோடு பாடலாம் பாடலாம். சரி. நன்றி நன்றி. அன்பு அண்ணன் அதாவது இந்த நாடகத்தை தமிழகம் மட்டுமல்ல வெளிநாடு வரைக்கும் கொண்டு செல்லக்கூடிய இந்த வலைதளத்தை எடுத்துக்கொண்டிருக்கூடிய அன்பு சகோதரர் மாயகுளம் மாதவன் அண்ணார் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். ஏன்னா முதல்ல எனக்கு கீழவெளியூர்னு ஒரு ஊரில் லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ரசிகர்கள்லாம் சேர்ந்து ஒரு பட்டம் கொடுத்தாங்க. அது சாதாரணமாக எங்கள் அண்ணன் முத்தப்பாண்ணே யதார்த்தமாக சொல்லுவார். ஆனால் அந்த கிராமத்தில் எனக்கு அப்படி ஒரு கௌரவப்படுத்துனாங்க. அதோடு அதுக்கப்புறம் யாரும் சொல்லலை. அதை என்னை பேட்டி எடுத்து அந்த திலகவதி லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி அந்த பட்டத்தை வெளிக்கொணர்ந்து கொண்டு வந்த என்னுடைய அன்பு சகோதரர் மாயகுளம் மாதவன் அண்ணா அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அது எப்போவுமே தொழில் நம்ம தொழிலை செய்யக்கூடிய தொழிலை நம்ம சரியாக செஞ்சோம்னா நம்ம கிடைக்க வேண்டியது கிடைச்சிட்டே இருக்கும். நம்ம வேண்டாம்னு நினைக்கிறதுனால நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் வராமல் போதா, இல்லை வேணும்னு நினைக்கிறதுனால நமக்கு வரக்கூடிய இன்பங்கள் வந்து சேரப்போகுதா? நமக்கு எது வரணும்னு இருக்கோ அது கண்டிப்பாக நம்மளை அடையும் என்பது தான் இந்த உலகத்தினுடைய நியதி. இதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ எனக்கு லேடி சூப்பர் ஸ்டார்னு அந்த கீழவெளியூரில் கொடுத்தாங்க. அது அண்ணன் வெளிப்படுத்தினாங்க. ஆனால் இன்னைக்கு வந்திருக்காரு கருங்குளம் ஜெயமாதவன் அவர்கள். அவர் அவருக்கு பேர் என்னவா லிட்டில் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அவருக்கு ஒரு பேர். அவருக்கு எனக்காவது ஒரே ஒரு கிராமத்தில் தான் அப்படி சொன்னாங்க. ஆனால் அவருக்கு எல்லா கிராமத்துலேயும் திருஞான சம்பந்தருக்கு ஒப்பானவர் அவர். ஏன்னா திருஞான சம்பந்தருக்கு சிறு வயதிலே ஞானம் கிடைத்தது. திலகவதியாருடைய சகோதரர் இருக்கார் திருநாவுக்கரசர், அவருக்கு வயதான பிறகுதான் ஞானம் கிடைச்சிச்சு. ஆனால் அதுபோல் திரு ஞான சம்பந்தருக்கு ஒப்பானவர் இவர் லிட்டில் சூப்பர் ஸ்டார் கருங்குளம் பி ஜெயமாதவன் அவர்கள். இல்லை எல்லா கிராமத்துலேயுமே என்ன சின்ன பிள்ளையிலையும் அவர் நாடக உலகத்துக்கு வந்தார். அதில் சின்ன சூப்பர் ஸ்டார் அவர். பெரிய சூப்பர் ஸ்டார் மாஸ்டர் முத்தப்பானனுக்கு தான் சொல்லுவாங்க. யாருக்கு சொல்லி நான் பார்த்ததில்லை. இப்போ அவர் ரொம்ப விவரம் தெரிஞ்சவர், விஷயம் தெரிஞ்சவர் அப்படின்னு பேசிக்கிறாங்க. பரவாயில்ல, நமக்கு என்னவோ அவ்வளோ வரும் தெரியல. அப்படி நீங்க சொல்றீங்களா? சரி. சிவலிங்கம் சாட்சி சொன்ன ஒரு பாட்டு கூட வருமே, கேட்டுறீங்களா? ஆமா ஆமா. அது என்ன பாட்டு? சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ, மாமன் திருச்சபை வழக்குரைத்த முறையும் பொய்யோன்னு ஒரு பாடல் இருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஐயாவுக்கெல்லாம் தெரியும். சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோன்றது. இப்போ ஒவ்வொரு பாடல்களையும் பார்த்தீங்கன்னா புராணங்களை படித்து அதன் மூலமாக தான் இன்றைக்கி கண்ணதாசன் ஐயாவுடைய
அவர் மாதிரி எல்லாம் ஒரு கவிஞர்லாம் இனிமேல் பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நிறைய புராணங்களை எல்லாமே படித்து அதை மக்களுக்கு போய் சேர்ற மாதிரி புரிகிற மாதிரி அந்த பாடல் மூலமாக கொடுத்த பெரிய மகானவர். சிறுகுடல்பட்டி முத்தையா செட்டியார் கவியரசு கண்ணதாசன் ஐயா அவருடைய இன்னைக்கு பிறந்த நாள். அவர் எழுதிய பாடல் தான் சிவலிங்கம். நன்றி நன்றி. அப்போ இன்னைக்கு அவர் வந்து புராணங்களை வந்து எழுதியிருக்காரு. ஒவ்வொரு புராணம் இப்போ ஒரு பாட்டு கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு மால் வண்ணம் நோய் கொண்டு வாடுகிறேன். என்ன படம்? பாசம். கை வண்ணம் இங்கே கண்டேன் கால் வண்ணம் அங்கே கண்டேன் பொன் வண்ணம் நோய் கொண்டு பாடுகிறேன் அப்படின்னு ஒரு பாட்டு. அற்புதமான பாடல் கண்ணதாசனியோட பாடல். நம்மளாம் அது ஏதோ பாட்டுன்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் கை வண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் அப்படின்னாருல, அது என்ன அர்த்தம் அர்த்தம் தெரிஞ்சவங்க தெரிஞ்சுங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. கை வண்ணம் எங்கே கண்டேன் அப்படின்னா யாருனாலுமே தூக்கக்கூட முடியாத சிவதனுசை தூக்கி உடைச்சார் பத்தியில உடைய ராமா, உடைய கை வண்ணத்தை அங்கு கண்டேன். கால் வண்ணம் கௌதம மகரிஷியுடைய சாபத்தினால அகலிக கல்லா இருக்கா, ராமனுடைய பாதம் பட்டு மோட்சம் பெறுவாயின்னு சொல்றாரு. ராமன் நடந்து வந்துட்டு இருக்கும் பொழுது கால் அவருடைய பாதம் பட்ட உடனே பெண்ணாக மாறுகிறாள். இதை கம்பர் ராமாயணத்தை படித்து அதை அப்படியே மாற்றி கொடுக்குறாரு. ராமா உன்னுடைய கைவண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் அப்படின்னு மக்களுக்கு புரியுற மாதிரி ஒரு எடுத்துக்காட்டுக்காக தான் இந்த விஷயத்தை சொல்கிறேன். அப்போ இந்த பாடலில் சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யும் அப்படின்னு பாடல் வரி வருது இல்லை. சிவன் எங்கே போய் சாட்சி சொன்னார் அப்படின்ற விஷயத்த அவர் படிக்காமல் அவர் எழுதியிருக்க மாட்டார்ல. இது எந்த புராணத்தில் இருக்குன்றது கூட அவர் சொல்ல வேணாம். சிவலிங்கம் இந்த சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ என்ற வார்த்தைக்கு சரியான விளக்கம் லிட்டில் சூப்பர் ஸ்டார் ஜெயமாதவன் அவர்கள் கொடுக்கணும். இப்படி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இல்லைன்னா வந்ததுக்கு அப்புறம் முடிவுடுவோம். வாய்ப்புக்கு நன்றி. அடுத்த காட்சி மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அருமை 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 அருமை. அடடா